ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நல்ல வேலைங்க, உடம்புக்கு முடியாததுக்கு அதுக்கும் நேற்றெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10 மணி 10:30க்கு வந்து தண்ணி ஊற்றுனேன். ஸோ நான் படுற கஷ்டம் இயற்கைக்கும் கடவுளுக்குமே பொறுக்கலை போல் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்திக்கிறப்பயே வந்து நல்ல மழை. இது வரைக்கும் ஒரு 3 டாக்டர் மாற்றியாச்சு. எல்லா டாக்டரும் சொல்கிறது மெனப்பாஸ் டைமில் இந்த மாதிரி வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால் வீக்னஸ்ஸு, முடியாமல் போகிறது, அங்கே வலி இங்கே வலி எல்லா வலியும் வர்றது சகஜம்தான். கொஞ்சம் நாளில் இது வந்து சரியாயிடும். அது வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட்டில் இருங்க, பீஸ்ஃபுல்லாக மனசை வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அந்த பிரச்சனையே வந்து நம்மலாம் எதுவுமே யோசிக்கலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மூடு வந்து ஒரு மாதிரி ஆகுது. நம்மளே அறியாமல் ரொம்ப எமோஷ்னல் ஆகிறோம். அது ஏன்னே நமக்கே தெரில. இந்த மாதிரி கண்டிப்பாக என்னுடைய சகோதரிகள் நீங்களும் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறத விட எனக்கு கொஞ்சம் நல்லா என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி உங்களுடைய அனுபவத்தை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வந்து பயங்கர எமோஷ்னலாக ஒரு மாதிரி ஆகுதுங்க, முடியவே இல்லை. அந்த அளவுக்கு உடம்பு மனசு எல்லாமே வீக்கான மாதிரி ஒரு ஃபீல் இந்த டைமில் இருக்குது. சரி, இதையெல்லாம் பார்த்து கடவுளாக பார்த்து இயற்கையாக பார்த்து இன்றைக்கி மழையை கொடுத்துட்டாங்க. நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டே இரு அப்படின்னு. இப்போ நான் 3 நாள் லீவில் தான் இருக்கேன். எக்ஸாம் டியூட்டியை வந்து நம்ம கேன்சல் பண்ணுறது அப்படின்னா அது லாங் ப்ராசஸ்ஸு. அது பெரிய அதிகாரிகளெல்லாம் பார்க்கணும். ஸோ அதனால் பொத்துனாப்பில் அதுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு ஸ்கூல் டேஸ்க்கு மட்டும் லீவ் போட்டுட்டு இருக்கேன். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அப்புறம் எக்ஸாம் டியூட்டிக்கு போகணும். ஸோ என்னுடைய கஷ்டத்தை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணினேன். ஓகேம்மா, பாய்.